சர்வம் முருகார்ப்பணம். பரணி ஹாஸ்டல் டிப்ஸ் சேனலுக்கு உங்க எல்லாரும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அப்போ தான் நான் தினம் மறுபடியும் வீடியோ உங்களால் பார்க்க முடியும். நம்ம ஜோதிடத்தை பற்றி நீங்களும் ஜோதிடக்காகலாம் ஒரு பாட்டாக பார்த்துக்கிட்டு இருப்போம். அது நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடு வந்து 8ஆம் வீடு. 8ஆம் வீடு வந்து ஒரு துர்ஸ்தானம் தான். இருந்தாலும் அதுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. ஒரு எல்லா வீட்லேயுமே ஒரு கெடுதலும் இருக்கும், நல்லதும் இருக்கும். சரிங்களா? எல்லாத்துலேயுமே ப்ளஸ் இருக்காது, எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்காது. நம்ம 8ஆம் வீட்லேயும் நான் பற்றி இன்றைக்கி நம்ம ஒரு அலசல் பார்க்கலாம். சரிங்களா? 8ஆம் வீட்டு வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. முடிஞ்சா ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? இப்போ 8ஆம் வீட்ட பத்தி நம்ம வரிசையா பார்க்கலாம். 8ஆம் வீடு இது வந்து ஒரு மெயினா சொல்லணும்னா ஒருத்தரோட ஆயுள். இத வச்சு பார்க்கலாம். தோல்விகள், துன்பங்கள், ஒரு சௌகரியம் இல்லாத செயல்கள், தடைகள், கீர்த்தி கிடைக்காது, இதெல்லாம் பார்க்கலாம். இதுமாரி பெண்களுக்கு 8ஆம் வீடு என்பது மாங்கல்ய ஸ்தானம். சரிங்களா? ஒரு பெண் தீர்க்க சுமையா இருப்பாளா, இருக்க மாட்டாளா, இல்ல விதவை ஆயிருவாங்களாங்கிற 8ஆம் வீட்ட வச்சு நம்ம பார்த்து போடலாம். ஒரு ஆயுள கூறும்போது மட்டும் 8ஆம் வீட மட்டும் பார்க்கக்கூடாது. லக்னத்துல 3ஆம் வீட்டையும் பார்த்து தான் மொத்தமா சேர்த்துக்கணும். சரிங்களா? இது தவிர மூதாதையர்கள் சேர்த்து வச்ச சொத்து கிடைக்குமா, கிடைக்காதான்னு இந்த வீட்ட தான் கூறணும். அந்த உயிலு, இன்சூரன்ஸு இதெல்லாம் கிடைக்குமா, கிடைக்காதுங்கிறத இந்த வீட்ட வச்சு தான் சொல்லணும். அதுமாரி ஒரு மரணம் இயற்கையா இருக்குமா, இல்ல துர்மரணமா இருக்குமா அப்படிங்கிறதையும் இந்த வீட்ட வச்சு தான் கூற முடியும். ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி 8ல இருந்தார்னா, அல்லது 8ஆம் வீட்டின் அதிபதி சேர்ந்திருந்தாலும் பார்த்து ஒரு பார்த்துக்கிட்டாலும் அவங்க மரணங்கிறது அவங்களே காரணமா இருப்பாங்க. அவங்க மரணத்துக்கு அவங்களே காரணமா இருக்க வாய்ப்பு அதிகம். ஒரு ஜாதகத்துல 3ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்ல இருக்காருன்னா, 3ஆம் வீடு என்பது குறுகிய பயணத்தை குறிக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆகவே அவர் வந்து பயணம் செய்யும்போது, குறுகிய பயணம் செய்யும்போது அவருக்கு மரணம் சம்பவிக்க வாய்ப்பு அதிகம். 12ஆம் வீட்டு அதிபதி 8ல இருக்காருன்னா, 12ஆம் வீடுங்கிறது அயல் நாடு, அயல் தேசம், அந்நிய மொழி பேசக்கூடியவர்னு அர்த்தம். அந்த இடங்கள்ல வச்சு அவருக்கு மரணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 9ஆம் வீட்டுக்காரர் 8ல இருக்காருன்னா, நீண்ட பயணத்தை குறிக்கக்கூடிய 9ஆம் வீடு. அப்ப நீண்ட நெடுதூர பயணம் செய்யும்போது அவங்களுக்கு மரணம் ஏற்பட வாய்ப்பு அதிகம். மரணத்தை பற்றி கூற முதல்ல நம்ம வந்து எவ்வளவு ஆண்டுகள் வாழணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். சரிங்களா? உடனே எடுத்த உடனே எனக்கு இது இப்படி இருக்கு, எனக்கு மரணம் வந்துருமான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மரணம் வர்றது உண்மைதான். இந்த டயத்துக்கு அப்படி குடுக்கும். ஆனா அது எப்ப குடுக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது லேசான காரியங்கள் இல்ல. அத வந்து பல கணித முறைகளால தான் கண்டுபிடிக்க முடியும். அத இன்னைக்கு நம்ம இந்த பாடத்துல சேர்த்து பார்க்க முடியாது. ஏன்னா அதே ஒரு தனி வீடியோ ஆயிரும். அதனால நம்ம அத வந்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 8ஆம் வீட பத்தி பார்த்துட்டு போலாம். சரிங்களா? 8ஆம் வீட்ல ஜலராசி அப்படின்னா, அவருக்கு வந்து நீரில மரணம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். நெருப்பு ராசினா, அந்த நெருப்பால துர்மரணம் சம்பவிக்க வாய்ப்பு இருக்கு. இத பத்தி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். பஞ்சபூதங்கள் ராசிகள் எதுன்னு சொல்லி நம்ம நீங்களும் ஜோதிடர்களாக பிளே லிஸ்ட்ல தான் கிடக்கும். அதுல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். அந்தந்த காரகத்துவத்துல அவங்களுக்கு மரணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சரி, பொதுவா சனி தான் ஆயுள் காரகம். எதையும் மெதுவா கொடுக்கக்கூடியவர். அவர் 8ல இருந்தாருன்னா தீர்க்காயுள். ஏன்னா எல்லாத்தையுமே மெதுவா கொடுக்கக்கூடியவர், மரணத்தையும் மெதுவா தான் குடுப்பார். சரிங்களா? ஆனா மரணம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் குடுப்பாரு. மரணம் மெதுவாக இருந்தாலும் வெகு நாட்கள் படுத்த படுக்கையாக கிடந்து இழுத்து சாவுற மரணங்கிறது சனி குடுப்பாரு. காரணம் சனி வந்து அவங்க 8ஆம் வீட்ல சம்மந்தப்பட்டாலும் எல்லாத்தையும் மெதுவா தானே குடுப்பாரு. அதே மாரி தான் இது. 8ல ஒருத்தருக்கு குரு இருக்குன்னா, அவங்க வந்து இயற்கையா தான் மரணம் அடைவாங்க. சரிங்களா? கஷ்டப்படாம இறந்துருவாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது செத்து போயிட்டே இருப்பாங்களா? அந்த அமைப்புல இருப்பாங்க. செவ்வாய் இருந்தா துர்மரணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. முக்கியமா விபத்து. அதனால இது மாரி இருக்கவங்கலாம் இப்ப நான் இப்ப சொல்ற வீடியோல மெயினா நான் இதெல்லாம் சொல்றதுக்கு காரணமே, இப்படி இருக்கவங்க கொஞ்சம் பார்த்து போய்க்கணும். நமக்கு தெரியும். இப்படி போனா தப்புன்னு. இப்ப ஜோதிடர்ங்கவங்க யாரும் கடவுள்லாம் கிடையாது. ஒரு சிறந்த ஆசிரியர் வேணா சொல்லலாம். இப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஆசானா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மாரி போகாதீங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா, நீங்க என்ன செய்யணும்? அத வந்து பார்த்து சரிங்களா? ஜாதகம் அப்படின்னா, ஜாதகமான நேரம் இது. அதான் நமக்கு. சரிங்களா? அத பார்த்து நம்ம நடந்துக்கணும். சரிங்களா? இப்போ அதே 8ஆம் வீடு நெருப்பு ராசியா வருதுன்னா, அங்க செவ்வாய் இருந்ததுன்னா, அல்லது செவ்வாயோட பார்வை இருந்தாலும், வெடிமருந்து, இந்த கலவரத்துல சாவறது, அந்த மாரி மரணம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே ஜலராசியா இருந்து அங்க செவ்வாய் இருந்தாருன்னா, நீர்ல முழுகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? அதனால அப்படி உங்க வீட்ல யாருக்காவது இந்த அமைப்புகள் இருந்துச்சுன்னா, அவங்க வந்து இந்த மாரி கையில பார்த்து இருந்துக்கணும். சரி, மரணம் என்பது ஒரு வாழ்வு முடிவுல வர்றது தான். சரிங்களா? அதுக்கு முன் வாழ்ந்தாகணும். அதுக்கு முன்னாடி யாரா இருந்தாலும் வாழ்ந்தாலும் இன்னைக்கு எல்லாத்துக்கும் மரணம் உண்டு. நம்ம சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாரி மரணத்த கண்டு பயப்படக்கூடாது. காரணம் மரணம் வரும்போது நம்ம இருக்க போறதில்ல. நம்ம இருக்க வரைக்கும் மரணம் வரப்போறதில்ல. சரிங்களா? அதனால 8ஆம் வீட்ல மத்த காரகத்த பத்தி பார்ப்போம். நம்ம வியாபாரம் செய்றோம்னு சொல்லுங்க. ஒரு வாங்கி மற்றவங்க விற்கிற எந்த பொருளா இருந்தாலும், அது 7ஆம் வீடு குறிக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடு வந்து இந்த 8ஆம் வீடு. அப்ப 8ஆம் வீட்ல நல்ல கிரகங்கள் இருந்தா, அவருடைய பொருளாதாரங்கிறது நல்லா இருக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம்.
8ல பாவகிரகங்கள் இருந்தால் அவருடைய பொருளாதாரம் வலுப்பெற்று இருக்கும் என்றும் இருக்கலாம். சரிங்களா? பொதுவா 8 3, 6, 8 அதை விட 6, 8, 12ல பாவகிரகங்கள் இருக்கிறது நல்லது. சரிங்களா? இந்த 7ஆம் வீட்டோட சில பலன்கள வந்து 8ஆம் வீட்ல நல்ல கிரகங்கள் இருந்தா குடுக்கும். அவ்வளோதான். சரிங்களா? அப்ப உண்மையிலேயே நம்ம பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா 8ஆம் வீட்ல பாவகிரகங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். முக்கியமா சனி இருந்தாருன்னா நல்லது தான். சரி. இப்போ வந்து 8ஆம் வீடு வந்து இந்த பிரபஞ்சத்தில மனசுக்கு உண்மைகளையும் கூறக்கூடிய வீடு அதான். அதாவது மறைந்திருப்பதை வெளிக்கொண்டு வருவதுங்கிறது 8ஆம் வீடு. அங்க குருவோ அல்லது சனியோ இருக்காருன்னா, அந்த பிரபஞ்சத்தில உண்மையில கண்டறிய அவங்களுக்கு வந்து ஆசை இருக்கும். ஒரு மறைமுக பொருள தேடக்கூடிய கேரக்டர் உள்ளவங்களா இருப்பாங்க. புதனும் அப்படித்தான். சரிங்களா? புதன் வந்து மிகவும் புத்திசாலியான கிரகம். அது 8ல இருக்குன்னா, அவர் வந்து கண்டிப்பா பிரபஞ்சத்தோட ரகசியங்கள தேட தான் செய்வாங்க. இந்த பூமியில இருந்து என்னென்ன ரகசியங்கள் இருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாருடைய ரகசியங்களையும் தேடி பார்க்க தான் ஆசைப்படுவாங்க. சரிங்களா? அது வந்து ஜோதிட ஞானத்தை குடுக்கும் சிலருக்கு. 4ஆம் வீடு என்பது ஒரு பூர்வீக சொத்த குறிக்கும். அதுல சுபகிரகங்கள் இருந்தா பூர்வீக சொத்து கிடைக்கும். ஒரு ஜாதகத்துல 9ஆம் வீட்டு வந்து தகப்பனார குறிக்கும். 8ஆம் வீடு என்பது பூர்வீக சொத்தையும் குறிக்கும். 9ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீடும் 4ஆம் வீடு. சரிங்களா? 9ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு வந்து 4ஆம் வீடு. ஆக 4ஆம் வீட்ல சுபகிரகங்கள் இருந்தா ஒருவருக்கு பூர்வீக சொத்துங்கிறது கிடைக்க வாய்ப்பு அதிகம். 9ஆம் வீடு தகப்பனாரையும் குறிக்கும். தகப்பனார் தன் பெயர்ல ஏதாவது முதலீடு பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம 12ஆம் வீடு வந்து ஏற்கனவே சொல்லுவோம் இன்வெஸ்ட்மெண்ட்ட குறிக்கக்கூடியது. அப்போ 9ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு வந்து 8ஆம் வீடு. அதுல சுவர்கள் இருந்தா ஒரு தகப்பனார் செய்து வச்சிருந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவருக்கு கிடைக்கும். 8ஆம் வீடு வந்து துர்ஸ்தானம்னு சொல்லி நம்ம வந்து ஒதுக்குறது வந்து எவ்வளவு பொருந்தும் அப்படிங்கிறது கொஞ்சம் இதுதான். ஏன்னா வந்து 8ல சுபகிரகங்கள் இருந்து அந்த கிரகம் மர்மஸ்தானத்துல இருக்குது என்றால், அந்த கிரகம் வந்து தசாக்களும் நல்லது செய்யாது. சரிங்களா? அதனால தான் பெரும்பாலும் 8 வந்து துர்ஸ்தானம்னே வச்சுட்டு போயிருவாங்க. ஆனா அதுல நல்ல விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டாக்கா நல்ல விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. இப்போ ஒரு 8ல வந்து பாவங்கள் இருந்தா அந்த கிரகத்தின் தசாப்தங்கள்லாம் அவருக்கு வந்து நம்ம பரம்பரை சொத்துக்கள் வந்து அழியக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இப்ப தாயார குறிக்கிறது வந்து 4ஆம் வீடு. 5ஆம் வீடு வந்து லாட்டரி, ரேஸு எல்லாத்தையும் குறிக்கும். நம்ம உண்மைய சொல்றதுக்கு 4ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீடு என்பது 8ஆம் வீடா ஆகுது. அதே ஒருத்தர் ஜாதகத்துல 8ஆம் வீட்டின் அதிபதி திசையிலே புத்தியிலே தான் ஒருவருக்கு லாட்டரி, ரேஸு இந்த மாரி திடீர் பண வரவு கிடைக்கிறதுக்கு வழி உண்டு. சரிங்களா? 8ஆம் வீடு வந்து துர்ஸ்தானமாக இருந்தாலும் திடீர் பண வரவுக்கு இது வழிவகை செய்யும். சரி. இப்ப 8ஆம் வீட்ல வந்து 8ஆம் அதிபதி வந்து ஒவ்வொரு வீட்லயும் இருந்தார்னா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 8ஆம் அதிபதி வந்து முதல் வீடான லக்னத்திலே இருக்காருன்னா, கடன் தொல்லையால அவருக்கு அவதிப்படக்கூடியவரா இருப்பாரு. துரதிர்ஷ்டசாலியா இருப்பாரு. உடல் ரொம்ப பலவீனமா இருக்கும். 2ஆம் வீட்ல இருந்தார்னா, பலவிதமான தொந்தரவுகள் இருக்கும். கண் மற்றும் பல் தொந்தரவு இருக்கும். குடும்பத்தில சண்டை சச்சரவுகள் இருக்கும். 3ஆம் வீட்ல இருந்தா காது சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். இளைய சகோதரருக்கு வந்து மனஸ்தாபங்கள் இருக்கும். சண்டை வந்துட்டே இருக்கும். 4ஆம் வீட்ல இருந்தா மன நிம்மதி பாதிக்கப்படும். பணப்பிரச்சனை, மற்ற பிரச்சனைகளும் சேர்ந்து வரும். தாயோட உடல்நல பாதிப்பு வரும். சொத்துக்கள்ல தொந்தரவு இருக்கும். 8ஆம் தேதி சில பாவங்கள் சேர்ந்தா சில சொற்கள விற்க வேண்டிய நிலை உண்டாகும். 4ஆம் வீட்ல ஒரு வளர்ப்பு மிருகங்களையும் குறிக்கக்கூடியது. அவங்களுக்கு வியாதி வந்து தொந்தரவு ஏற்படுத்தும். 4ஆம் வீட்ல பாவகிரகங்கள் இருந்தா ஜீவனஸ்தானங்க 10ஆம் வீட்ட பார்க்கும். பாவகிரகங்கள் பார்த்தா என்ன ஆகும்? தொழிலிருந்து தொந்தரவு வந்துட்டே இருக்கும். 5ஆம் வீட்ல இருந்தா 8க்குடைய கிரகம் வந்து 5ல இருக்க என்ன ஆகும்னா புத்திரஸ்தானம். புத்திரர்களுக்கு தொழில்ல தீங்கு ஏற்படும். 5ஆம் இடம் புத்திஸ்தானம். 8ஆம் வீட்டு அதிபரும் சனியும், செவ்வாய் போன்ற பாவங்கள் சேர்ந்தா மனநோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படும். 6ஆம் வீட்ல இருந்தாரா இது ஒரு நல்ல கிரகஸ்தானம். அல்லது அந்த கிரகத்தின் தசாபுத்தி காலங்கள்ல உடல்நல பாதிப்பால் பணம் விரயம் ஆகும். அபகிருத்தியான காரியங்கள் நடந்து வரும். கௌரவம் பாதிக்கக்கூடும். 6ஆம் வீடு தாய்மாமன் வீடு அல்லவா? சரிங்களா? தாய்மாமனுக்கு பல வகையில தொந்தரவு ஏற்படும். அடுத்து 8ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்ல இருக்காருன்னா, ஆயுள் பாவம் பாதிக்கப்படும். 7ஆம் வீடு களத்திரஸ்தானம். கணவன் அல்லது மனைவிக்கு உடல்நல பாதிப்பு இருக்கும். கணவன் மனைவி உறவு வந்து பாதிக்கப்படும். 7ஆம் இடம்னா வெளிநாடு செல்வத குறிக்கும் அல்லவா? அதனால வெளிநாட்டுல பல பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும். 8ஆம் வீட்டு 8ஆம் வீட்லயே இருக்காருன்னா, ஆயுள் திருக்கம்னு கூறலாம். சரிங்களா? 8ஆம் வீடு என்பது தகப்பனாருக்கு ஸ்தானம். 9ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு. ஆக அந்த கிரகத்தின் தசாபுத்தி காலங்கள்ல தகப்பனாருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும். தகப்பனாருக்கு வீண் செலவுகள் இருந்து வரும். ஜாதகருக்கு விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்து வரும். ஆனா ஆயுள் தீர்க்கமா இருக்கும். 8ஆம் வீட்டு அதிபதி 9 வீட்ல இருந்தாருன்னா, ஜாதகருக்கு தகப்பனாருக்கு வந்து அனுகூலமா இருக்க மாட்டார். சரிங்களா? உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்த குறிச்சு நம்ம ஜாதக லக்னம் பத்தி பார்க்கலாம். கன்னி 4ஆம் வீடான தனுசுல சந்திரன், புதன், சுக்கிரன். 5ஆம் வீட்ல கேது. சூரியன் 9ஆம் வீடான சிவத்துல செவ்வாய், சனி. 11ஆம் வீட்ல கடகத்துல ராகு. 12ஆம் வீட்ல சிம்மத்துல கேது. தகப்பனார் ஸ்தானமா 9ஆம் வீட்ல 8க்குடைய செவ்வாயும் 6க்கு 8 கூடிய சனியும் 2 பாவிகள் இருப்பதை பார்த்தீங்கன்னா, தகப்பனார் இவருக்கு விரோதியா இருப்பார்ன்னு சொல்லலாம்.
ஒரு நல்ல சிறந்த அக்கறை கட்டத்தார் இருப்பார். தன்னுடைய வெறுப்புல தவிர வேற எதையுமே தன் மகனுக்கு கொடுக்க மாட்டார். இது வந்து இந்த ஜாதகத்துக்கு முன்ஜெபத்த பாவம் இப்படி ஒரு தகப்பனாருக்கு வந்து வாய்த்துல தான் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ 8ஆம் வீடு 10ஆம் வீட்ல வந்து இருக்காருன்னா, 10ஆம் வீடு வந்து ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானத்துல 8ஆம் வீட்டு அதிபதி வந்து இருந்தாருன்னா, தொழில்ல முன்னேறது சிரமமா இருக்கும். போட்டிகள் நெறைய இருக்கும். இவருக்கு பின்னால வேலை சேர்ந்தவருக்கு பதவி உயர்வு கிட்டும். ஆனா இவருக்கு கிடைக்காது. இவர் ஒரு கௌரவத்துக்கு பங்கு ஏற்படும். சரிங்களா? தகப்பனாரோட இன்வெஸ்ட்மெண்ட் உயில் ஆகியவற்றை குறித்து இதுக்கு நம்ம குறிக்கலாம். முந்தைய பலன்ல நம்ம சொல்லியிருக்கோம். அதனால தகப்பனாரோட இத்தகைய சொத்துக்கள் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். 8ஆம் வீட்டு அதிபதி 14ஆம் வீட்ல இருந்தாருன்னா, மூத்த சகோதரன் வீடு அல்லவா? ஏன்னா 8ஆம் வீட்ல இருந்து அதிபதி 14ஆம் வீட்ல மூத்த சகோதரருக்கு தொந்தரவு இருக்கும். அல்லது மூத்த சகோதரன் ஜாதகருக்கு ஆயுளுக்கும் ஏன்னா அவர் மூலமா தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும். 14ஆம் வீடு நண்பர்களையும் குறிக்கும். நண்பர்களால தொந்தரவு இருக்கும். வீடு, இன்சூரன்ஸு, உயிலு இதையும் குறிக்கக்கூடியது. ஆக 8ஆம் வீட்டு அதிபதி 11ல இருந்தா, அந்த கிரகம் தசாப்தி கிரகங்கள்ல மேற்கண்டதிலிருந்து பணம் கிடைக்கும். மத்ததுல பிரச்சனைகள் தான் வரும். 8ஆம் அதிபதி 12ஆம் வீட்ல இருப்பாருன்னா, 12ஆம் வீடு வந்து அந்த கிரகத்தில் தசாப்தி கிரகங்கள்ல வீண் சண்டை, செலவுகள், விரயங்கள் இருந்து வரும். பலவிதமான கஷ்டங்கள் இருக்கும். பொதுவா 8ஆம் வீட்டு அதிபதி 12ல இருப்பது விரும்பத்தக்கது அல்ல. சரி. இனி 8ல எந்தெந்த கிரகங்கள் இருந்தா என்னென்ன பலன் கொடுக்குங்கிறத இப்ப பார்ப்போம். சூரியன் இருந்தாருன்னா 8ல மறைவு ஸ்தானம் இருந்தா சூரியன் அங்க மறைந்து விடுவார். ஆயுள் குறைவு, அரசாங்கத்துல இருந்து உதவியின்மை, தகப்பனாருக்கு தோஷம், கண் நோய், மனக்குழப்பம், செலவு எல்லாம் ஏற்படும். சந்திரன் இருந்தாருன்னா நீர்ல கண்டம், கபநோய், சந்திரன் மனதுக்கும் காரணம் வைக்கிறனால மனப்பிராந்தி ஏற்படும். மன சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும். தாயாருக்கு காரம் வைக்க சந்திரனுங்கிறனால தாய்க்கு அந்த ஜாதகத்துக்கும் அனுகூலம் இருக்காது. பரம்பரை சொத்துக்கள் எளிதா கைக்கு வந்து சேரும். சந்திரனும் செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்காருன்னா கண் பார்வை பாதிக்கப்படும். செவ்வாய் இருக்காருன்னா விபத்தால மரணம் ஏற்படும், பணநாசம் ஏற்படும், குடும்பத்துல அடிக்கடி சண்டை ஏற்பட்டு குடும்ப நிம்மதி பாதிக்கப்படும், பைல்ஸ் போன்ற பிரச்சனைகள் வரும். புதன் இருந்தாருன்னா மந்திர திண்ணங்களை சிறந்து விளங்கலாம், கணித சாஸ்திரம், சட்ட நுணுக்கம், வியாபாரம் முதல்ல சிறந்து விளங்கலாம். குரு இருந்தாலும் குரு எங்க இருந்தாலும் அந்த வீட்டின் காரத்தை அதிகரிக்க தான் செய்வார். 8ஆம் விட ஆயுள் சாதங்களை ஆயுள் அதிகரிச்சு செஞ்சிருவாரு. உபாதையச்ச மரணம் ஏற்படும், புத்திர தோஷம் இருக்கும். சுக்கிரன் இருந்தாருன்னா சுக்கிரன் 8ல இருக்கிறது நல்லது. செல்வம் உண்டாகும். வாழ்க்கைக்கு தேவையான சகல சௌக்கியங்களும் கிடைக்கும். ஜாதகருடைய கணவன் அல்லது மனைவிக்கு பண நிலைமை நன்றாக இருக்கும். இளம் வயதில் பல ஏமாற்றங்கள் ஏற்பட்டு அதன் காரணமாக பக்தியை தேடுவோராக இருப்பாங்க. சனி இருந்தாலும் நீண்ட ஆயுள் உண்டு. ஜாதகரோட கணவன் அல்லது மனைவிக்கு பொருளாதாரம் சொல்லப்படாது. சொற்பமான குழந்தைகள் இருக்கும். வாயு தொந்தரவு இருக்கும். ராகு இருந்தாருன்னா பல தொந்தரவுகள் இருக்கும். பொதுவாழ்வு நட்பெயர் இருக்காது. ராகும் சந்திரன் கூடி இருந்தால் மனநோயில் ஏற்படும். கேது சுவர்களை பார்த்தாலோ சுவர்களால் சேர்ந்து இருந்தாலும் தொந்தரவு இருக்காது. கிட்டவள் சேர்ப்பின் இருப்பின் நற்பெயன் எதுவுமே இருக்காது 8ல இருந்தானா. சரிங்களா? சமயத்துல தற்கொலை செய்து கொள்ள எண்ணத்தையும் கேது பகவான் கொடுத்துருவார். இப்போ நம்ம 8ஆம் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ரீப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சர்வம் அர்ப்பணம்.